வானில் பறப்பதோ சாதாரண பறவை, நீ நீக்க வேண்டியது உன்னை தடை செய்யும் உறவை. தயங்காதே சாதிக்க சில பிரிவை, அதுவே வளர்க்கும் உன் அறிவை. இளமையில் நூல்களை படி, அதுவே உன்னை உயர்த்தும் படி. கற்றலில் பேதம் விளக்கு, அதுவே உன் வாழ்வின் ஒளிவிளக்கு. இந்த ஒளிவிளக்குன்னு சொல்லும்பொழுது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா தான் ஞாபகம் வருது. அவங்க சவாலே சமாளி அந்த படத்தோட டைட்டிலே அவங்களுக்கு பொருத்தமா இருக்கும். சவாலே சமாளின்ற திரைப்படத்துல சிட்டுக்குருவிக்கென்ற கட்டுப்பாடுன்ட்டு ஒரு பாடல்ல டான்ஸ்லாம் ஆடுவாங்க. அந்த பாடல் கண்ணதாசன் எழுதி MS விஸ்வநாதன் இசையமைச்சது. அந்த பாடல் வரிகள்லாம் ஃபுல்லாவே அப்படி ஜெயலலிதா அம்மாவுக்காகவே எழுதப்பட்ட வரிகள் மாதிரி இருக்கும். நம்ம இளமை காலத்துல ஏதோ பேசுவோம் சொல்லுவோம், அதெல்லாம் நமக்கு 50 வயசுக்கு அப்புறமோ இல்லை 40 வயசுக்கு அப்புறமோ நடக்குமான்றதுலாம் கேள்விக்குறிதான். ஆனா அவங்க வாழ்க்கையவே அந்த பாடல்ல கண்ணதாசன் அவர்களுக்காகவே எழுதின மாதிரியான அந்த பாடல் வரிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படத்தில் இந்த சாங் இயற்கையோடு இணைந்த ஒரு பாடலாக இருந்தாலும் அது ஒரு புரட்சிகரமான ஒரு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு உற்சாகமான ஒரு பாடலாக அமைந்திருப்பது என்றுமே நமக்கு பொக்கிஷம் தான். சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கு இது சொந்த வீடு. உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு. துள்ளி நடந்து போகிற நதிக்கு கூட படைச்சவங்க யாரும் பாதை சொல்கிறதில்ல. இந்த பாடலில் கண்ணதாசன் குறிப்பிட்டிருப்பார், உங்கள் வழியே உங்கள் உலகு, இந்த வழிதான் எந்தன் கனவு அப்படின்ட்டு அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். பாட்டு படிக்கும் குயிலே, நீ படித்ததுண்டோ சொல்லி கொடுத்ததுண்டோ, நினைத்ததெல்லாம் கிடைக்க வேண்டும், நினைத்தபடியே நடக்க வேண்டும். வளரும் தென்னை மரமே, நீ வளர்ந்ததைப் போல் நான் நிமிர்ந்து நிற்பேன். வணங்கி வளையும் நாணல், நீ வளைவதைப் போல் தலை குனிவதில்லை. பார்க்கும் கண்கள் பணிய வேண்டும், பாவை உலகம் மதிக்க வேண்டும் அப்படின்னு அந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கும். இந்த பாடலை இயற்கையோடு இணைந்து அந்த கண்ணதாசன் அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பாங்க. இயற்கையோடு இணைந்து நிறைய பாடல்கள் இருக்குது. இந்த உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பாடல், அதுவும் அந்த இளமை காலத்தில் அவங்க பாடியிருக்கிற அந்த பாடல். 40 வயசுலேயே CM ஆயிட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் கடினமாக உழைச்சிருக்காங்க. அந்த இளமையில் அவங்க பாடின இந்த பாடலுக்கும் அவங்க வாழ்க்கையில் சாதிச்சதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிற மாதிரியே தெரியும். மரத்தில் படரும் கொடியே, உன்னை வளர்த்தவரா இந்த பாதை சொன்னா.